டேய் யாரு ஏன்ற வீடு வந்து மாத்திரம் நாங்க புது பொருள் வந்து வாங்கி வச்சிடணும். புது வீட்டுக்கு பழைய பொருள் வந்து செட் ஆகாது. இல்லாத பொருள் யாராவது கொடுத்தாலும் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலாம். ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இங்க இருந்த வீடு நம்மளுக்கு. நீங்க வந்து பாக்குறீங்களா, ஏதாவது உங்களுக்கு பொருள் ஏதாவது தேவைப்படுமா பாக்குறீங்களா? வீட்டுல வந்து வீட்டுல பொருளையா 3 கிலோமீட்டர் தான் வரும் வீடு. போற வழிதான். உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எடுத்துக்கங்க. நீங்க என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுது உங்களுக்கு? ஏன் லிஃப்ட் கேட்டு தானே வரேன். ஆமா, நீங்க புது வீடு வாங்கிருக்கீங்க, பழைய வீட்டு பொருள் இல்லாத படங்கள் தான் தரப்போற சொன்னீங்க. ஆமா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? லிஃப்ட் தானே கேட்டு வரேன். இல்லன்னா செட் இல்லாத ஆளுக்கா இருக்கிறாங்க. அப்படி நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்போ? ஆனா நான் வந்து வீடு வந்து புது வீடு வாங்கியிருக்கேன். சரி சரி, அங்க வந்து எல்லாமே புது பொருளா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அது உங்க விருப்பம். சரி, ஆசை கிடையாது. இப்ப பழைய பொருள் வந்து வேஸ்டா போயிடும். நம்ம வந்து யாராவது எல்லா படலும் கொடுத்தலாம்னு வந்து முடிவு பண்ணணும். அததான் நான் கேக்குறேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? லிஃப்ட் கேட்டு தானே வரேன் கார்ல. உங்களுக்கு தேவைப்படும்ல, உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படும்ல, வீட்டுக்கு தேவையானது. என்கிட்ட 2 இருக்கு 3 இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. நான் புது வீடு வாங்கிட்டேன், புது பொருள் தான் அந்த புது வீட்டுல வைப்பேன். இந்த பழைய பொருள்ல இல்லாத பட்டம் நான் கொடுத்துருவேன். நான் அப்புறம் இல்லாத பட்டம் தெரியல உங்களுக்கு. அப்படி இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஒரு நீ எதுக்கும் ஒரு இடம் வீட்டுக்கு வாங்க, வந்து பொருள் எல்லாம் பாருங்க. இன்னொன்னு, எங்க ரூம் தனி ஒரு ரூம், எங்க தாத்தாக்குன்னு ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம்ல வந்து எங்க தாத்தா வந்து படுத்த படுக்கையா கிடந்தாரு. உடம்பு வந்து இந்த இது நோய் வந்து படுத்திருந்தாரு. அவரோட பெட்டு, அவரோட துணிமணி எல்லாம் வந்து எங்களுக்கு எரிக்கிறது கூட மனசு வரல. ஏன்னா எங்க கூட வாழ்ந்த தாத்தா அவரு. அதையும் வந்து பாருங்க. உங்களுக்கு அது பெட்டு துணி தேவைப்படுச்சுன்னா எடுத்துட்டு போங்க. நீங்க இது பழைய ட்ரெஸ் இல்லன்னா அது தலைகாணிலாம் துணி பழைய ட்ரெஸ் எடுத்து சொல்றீங்க. நான் தலைகாணி போட்டு யூஸ் பண்ண துணி எல்லாம் நீ ஏன் தூக்கி போடுறீங்க? தலைக்காணி கூட வாங்க அளவுக்கு இது இல்லாம இருக்கிறாங்க. என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுது உங்களுக்கு? இல்லாத படங்களை கொடுத்தனா எனக்கு ஒரு கொஞ்சம். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லாத பட்ட மாதிரி தெரியும். இப்போ நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க பிடிக்கும்? நீங்க யூஸ் பண்ண பொருள் நீங்க வந்து பாத்துட்டீங்க, சப்போஸ் பிடிச்சிருச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீ யூஸ் பண்ண பொருள் எனக்கு எப்படி பிடிக்கும்? நீ வரவியா வர மாட்டியா? நீ நான் பேசுங்கிற வா போ சொல்லிட்டு டீசெண்டா பேசுறேன். என்ன டீசெண்டா பேசுறீங்க? டீசெண்டா பேசுறீங்க. நீ பேசுவாங்க, டீசெண்டா பேசுவாங்களா? நான் ஏறும்போது உன்னை சார் தான் கூப்பிடுறேன். சும்மா சார் சார் கையெல்லாம் நோர வச்சு. என்ன கை நோக? நீ வா, நீ வர என் வீட்டுக்கு. நான் உன்னை சார் நீ என் வீட்டுக்கு வர. நான் உன்னை சார் தானே கூப்பிடுறேன். நீ எப்படி பேசுற? நீ சார் நான் கூப்பிடணும் திருப்பி சார் தானே குடுக்குற. நீ ஜட்ஜா? நீ உன்னை சார் ஜட்ஜ் எல்லாம் சொல்ல முடியாது. நீ எப்படி பேசுற? எப்படி பேசுறாங்க? வாயில பேசுறான், எல்லாம் வாயில தான் பேசுவாங்க. அப்புறம் எப்படி பேசுறேன்னு கேக்குற? நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா பிடிக்கும், நீ எடுத்துக்க. டோர் திறடி. ஏய் யாரு ஏன்ற? உங்ககிட்ட லிஃப்ட் தானே கேட்டானே? லிஃப்ட் தானே கேட்டேன். லிஃப்ட் தானே கேட்டேன் உங்ககிட்ட.